அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறும் சூரியனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அதிரடியான நடக்க போகும் 3 அதிசயங்கள் என்ன? நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகை மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பாக மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மீன ராசி நேயர்களுக்கு இக்காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்களை வரையஸ்தான ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாருங்க. இதனால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இதனால் கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு செலவுகளை மேற்கொள்வது நல்லது. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை கூடுமானவரை குறைத்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கணவன் மனைவி இடையே பல வருடங்களாக மாத கணக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. சிறிது கேட்டு வேற்றுமை ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. கூடுமான வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வது குழந்தை மற்றும் குடும்பம் ஆகியோரின் நன்மைகளுக்கு உகந்ததாக இருக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் நிதி நிலைமையை சமாளிப்பதற்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம். ஏனென்றால் நீங்கள் இப்போது வாங்கக்கூடிய கடன் மென்மேலும் என்பதால் கூடுமான வரைக்கும் வருமானத்தை கடன் வாங்குவதை குறைத்து கொள்வது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. இத்தருணங்களில் பல வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கு மீன ராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. இத்தருணங்களில் செலவுகளை குறைத்து கொள்வது எதிர்கால நன்மைக்கு உகந்ததாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படியே அவர்கள் கருத்து கூறினாலும் கூட அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. உங்களுடைய குடும்ப குறைகளை எக்காரணத்தை கொண்டும் பிறரிடம் விவாதிக்க வேண்டாங்க. புது பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீன ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை எடுத்தும் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தி முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் சிறு சிறு குற்றம் குறைகளை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. அவை எதற்கும் செவி சாய்க்க வேண்டாங்க. உங்களுடைய பணிகளில் தொடர்ந்து கவனமாக இருந்தாலே போதுமானதாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருங்க. அந்த பொறுப்புகளை யாரிடம் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த வேலையை செய்து முடிப்பது நல்லது. அதே போல் கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து
மாற வேண்டாங்க. அதேபோல் படித்து முடித்துவிட்டு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த உத்தியோகம் மனதிற்கு பிடித்தாற்போல் அமையுங்க. ஒருவேளை உங்களுக்கு மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த வேலையின் அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். கூடிய விரைவில் அதற்கான முன்னேற்றத்தையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் பாதிக்கும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களும் இத்தருணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய கணக்குகளை வேறொரு வங்கி மாற்ற வேண்டிய கட்டாயமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இதற்காக வருந்த வேண்டாங்க. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை இந்த மாற்றம் எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை போட்டியும் பொறாமையும் கவலை அளிக்குங்க. காரணமில்லாமல் வாய்ப்புகள் தடைபடுங்க. அதன் காரணமாக நன்றாக வந்து கொண்டிருந்த வருமானம் சிறிது குறையக்கூடும். பின்னடைவு தற்காலிகமானது தாங்க. ஆதலால் கவலைப்பட வேண்டாங்க. மேலும் மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக சஞ்சார நிலைகள் ஓரளவே அனுகூலமாக இருக்குங்க. பேச்சையும் பேட்டிகளையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம். ஒரு சிலர் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரின் அதிருப்தி கோபத்திற்கும் ஆளாக கொடுங்க. பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கடினமான வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று கால்நடைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால கவனிப்பு குறையக்கூடும். குறிப்பாக இரவு நேர பணிகளில் சற்று அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. இந்த நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம். வேலைக்கு சென்று வரும் மனிதர் மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேரத்தில் தனியே செல்வதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.